Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அளவற்ற நிகரற்ற அன்புடைய அந்த ஏழை இறைவனை திருப்பி போற்றி அவராமம் செய்கிறேன். கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல மனித வாழ்க்கையில் நம்ம மேலோட்டமாக அறிந்த வகையில் ஏகாதிபத்திய சக்திகளை எதிர்த்து நின்ற ஒரு நல்ல மனிதர், ஈரானிய அதிபரான உச்சத்தலைவரான ஆயத்துல்லா கமேனி அவர்கள் நேற்று யூத பயங்கரவாதிகளால், யூத ரவுடிகளால், கிறிஸ்தவ ரவுடிகளால் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு, அது அதிகாரப்பூர்வமாக முதலில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அதெல்லாம் செய்தியெல்லாம் மறுத்தது. பிறகு அதை உறுதிப்படுத்தி அவர் இறந்த செய்தியை கரெக்டாக வீட்டை பார்த்து குறி வச்சு போட்டுருக்குறாங்க. அந்த வீட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த இஸ்ரேலிய இராணுவம் அப்போ அவருக்கு குண்டை போட்டு அவரை காலி பண்ணி, அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படியே நமக்கெல்லாம் மனசு அப்படியே கஷ்டத்தில் இருக்குது. கொஞ்சம் நேரம் அப்படி எனக்கெல்லாம் பார்த்த உடனே இப்படி விரக்தியாக இருந்துட்டேன். அப்படி ஒரு மாதிரியான ஷாக்காக இருந்துச்சு. ரம்ஜான் கேட்குறான், இன்னும் மாதிரியாக இருக்கிறேன்ட்டு. அப்போ அந்த மாதிரி வந்துக்கிட்டு ஒரு நல்லடியாருடைய மரணம் அப்படி தான் இருக்கும். ஒரு கெட்ட அயோக்கிய ரவுடி பையன் மரணங்கள்னால் சந்தோஷப்பட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சரி மரணம் அந்த மாதிரி எதிர்த்து நின்றார். இந்த உண்டான கோழைகள், சவுதிகள், ஈரான் தான் அடிச்சு கொல்லப்பட்டார் அவங்க அதிபர் குண்டாங்க. இந்த மாதிரி மற்ற அரபு உலக நாடுகள்லாம் இவங்கெல்லாம் ஒரு மனித பிறவிகளாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரி தூக்கி மூஞ்சில் வச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு சவுதியாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், ஜோர்டானா, என்னென்ன நாடுகள்லாம் இந்த அமெரிக்காவுடைய கைப்பிள்ளையாக செயல்படுறாங்க, கைப்பிடிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் அமெரிக்காவை வந்து லேசாக அசைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க விடுவான். ஆயத்துல்லா கமேனியை அவர் எதிர்த்துட்டார். அடிமையாக வாழ்வதை விட எவனுக்கு சூழக்காம அடிமையாக இல்லாமல் கம்பீரமாக நின்று பல பேரை பல அவங்களுடைய இராணுவங்களை தாக்கி, எங்கேயெல்லாம் அவங்க கடற்படை இராணுவம் வச்சுருந்தாங்களோ அங்கேயெல்லாம் நேற்று அடித்து அம்புட்டையும் காலி பண்ணி அந்தளவு வீரமாட்டம் அடைஞ்சிருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அமெரிக்காக்காரன் இஸ்ரேல்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சவுதியாக இருக்கட்டும், மற்ற இந்த நாடுகளாக இருக்கட்டும், உலகத்தினுடைய ஹிப்தாக இருக்கட்டும், சிரியாவை இது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தால் விட்டுருவான். லேசாக முகம் பிடிச்சாடு வைங்க, அதே மாதிரி தான் கொண்டு விட்டுருவாங்க, குண்டாப்பூர் காலி பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கேடு கட்டவனாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி அமெரிக்காக்காரனை பக்கத்துக்கிட்டா அப்படி அவன் வந்து இப்போ பன்னி மாதிரி இருந்தவன், கண்ட்ரி போனால் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவனாக இருக்கிறதால இது சரி மூத்தா போயிட்டார், கொல்லப்பட்டார். இஸ்லாம் என்ன சொல்லுது? நம்ம கவலை தான். இந்த மாதிரி மரணங்கள் விஷயத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உயிரில் பூஜை எல்லாரும் பார்த்துலாம் ஃபேஸ்புக்கில். அந்த மாதிரி 84 வயசு, இனிமேல் ஒரு 100 முடிஞ்சுவாங்கன்னா ஒரு மனித கணக்கில் ஒரு 10 வருஷம் வாழ்வாரா, 100 வருஷம் வாழ்வாரா, எல்லாம் சாய்ச்சிட்டு போயிட்டாங்க. அயோக்கியர்கள் எல்லாம் சாய்ச்சி போட்டார். எல்லாம் ஏகாதிபத்திய அமெரிக்கா இஸ்ரேலுக்கெல்லாம் பாடம் போட்டு விட்டு உலகத்தில் உள்ள எல்லா வகையான முஸ்லீம் நாடுகளுக்கும் இவங்கெல்லாம் சாக்கடை, இவெல்லாம் அயோக்கியம், திருட்டு பைய எச்சரிக்கை காட்டிக்கிட்டு போயிட்டு மறந்து ஒரு கொல்லப்பட்ட விஷயத்தை பார்ப்போம். நமக்கு கவலையாக இருக்குது. அந்த மாதிரி வந்துக்கிட்டு அதுபோல் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், அந்த சமயத்தில் வந்து இது புதிய தலைவர் நியமிச்சுட்டாங்க. இந்த கேடுகட்டவங்களுடைய விஷயத்தில் வந்து ஈரானிய புதிய உச்ச தலைவராக முஜிதபா கமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்னு சொல்லி நான் சொல்லுவேன். இஸ்லாமிய பாரண மரணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். புதிய தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க, படை தளபதியும் கொண்டுட்டாங்க, அதையும் தளபதி தேர்ந்தெடுத்துட்டாங்க ஈரானில். இந்த மாதிரி விஷயங்களில் வந்துக்கிட்டு குர்ஆன் என்ன சொல்லுது நம்ம பார்க்குறோம். இந்த கோடை இந்த இஸ்லாமிய அரபு நாடுகள் சொல்ல சொன்னாங்கல்ல, மகிழ் ஏற்படுண்டு. ஒரு காலம் போல அந்த காலத்தில் இஸ்லாமியர்களாகிய நீங்கள் பெரும் எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆட்சியரியார் கையில் இருப்பான். எல்லா திருட்டு பிடிச்சவனே பாருங்க, பொங்குல மோகம், காம மோகம், காசு பணம், இந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லா அரபு நாடுகளும். அவங்க அமெரிக்காவை எதிர்க்க முடியலை, இஸ்ரேலை எதிர்க்க முடியலை, பயந்து போய் கோடைகளாக இருக்கக்கூடிய மத்தியில் ஆயத்துல்லா கமேனி அவர்கள் எதிர்த்து நின்று மரணம் அடைந்தார்களே, அதை பற்றி அந்த மாதிரியான ஒரு ஷஹீத மரணம் இதை குர்ஆன் பேசுகிறது. 3வது அத்தியாயத்தினுடைய 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுல் ஜன்னத வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமு ஸாபிரீன்.
உங்களில் தியாகம் புரிந்தவரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நினைக்கிறீர்களா? உள்ளத வாழ்க்கையில் வந்து சொர்க்கம் வேணும்னு சொன்னால் அவங்களுடைய தியாகம் புரிஞ்சான். அவன் நல்லா பார்க்குறான். நடித்தவன் யார், அமெரிக்காவுக்கு அவனுக்கு காலத்தில் விட்டவன் யார், இந்த இஸ்லாமிய நாடுகளாக இருந்து கொண்டு எவ்வளோ நாள் பாதி நாளாக இருக்கிறான். ஒரு 300 நாள் வயதுக்கு வைத்துக்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக 150 நாளில் முஸ்லீம் இருக்கிறான். அந்த மாதிரி இருந்தும் எத்தனை பேரை கொண்டுட்டான்? 1-2 ஈராக் அதிபரை கொண்டான், ஐக்கிய நாயக யாரை கொண்டான், சதாம் ஹுசேனை கொண்டான். அதன் பிறகு வந்துக்கிட்டு உசாமா பின் லாடனை கொண்டான். இப்படி பல மாதிரி நன்மக்களையெல்லாம் கொண்டு குட்டி ஈரான் அதிபருக்கு போய் கொண்டுட்டாங்க. இதை பற்றி அல்லாஹ் தான் சொல்கிறாங்க. இவங்களையும் இவங்க விட மாட்டாங்களா? எல்லாம் இவங்களை இந்த டீல போட்டு பரப்பின மாதிரி இவங்களுக்கு மரணம் வரும், உலகமாக பார்க்குற மாதிரி. அது ஒரு புறம் கட்டும். அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களின் தியாகம் நடிகை யார்? உலகத்தில் எல்லா நாட்டில் உள்ள அதிபர்களாக இருக்கிறாங்க, முஸ்லீம் அதிபர்களாக, ஜனாதிபதியாக, மன்னராக, அவனா நடிகன். உலக ஆசிரியர் மூழ்கி திகழ்றான் பார்க்குறோம். இவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான். அந்த நல்லடியார்களை பற்றி பேசும்போது கெட்டவங்க நடந்து போயிடும், அதுக்காக கவலை இல்லை. இவர்கள் நல்லடியார்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். உங்களின் தியாகம் முடிந்தவரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தின் உடையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? பிரித்து பார்ப்போம். யார் நல்லவன் கேட்டாலும் பிரித்து தான் சொர்க்க நரகத்தை கொடுப்போம். நடிகை யார், ஈமான்தார் யாருன்னு எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்ல. அது போல எல்லாம் 3:43 வழக்கது குண்டும் மன்ன உணர் நோக்கனும் கபடி அந்த தடுக்காவும் பக்கத்து ரைட்டும் வந்தும் தம்புரும். வீர மரணத்தை 3வது அத்தியாயத்தில் 143வது வசனம். வீர ஷஹீது மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் அதற்கு ஆசைப்படுவோராக இருந்தீர்கள், இப்போது அதை நேருக்கு நேராக பார்த்து விட்டீர்கள் என்று அந்த சகாபாக்களுக்கு சொன்னான். பதிலுகள் சண்டக்கிலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா, நாங்கள் கொல்லப்பட்ட சொர்க்கத்துக்கு போவேன் சகாபாக்கள் இருந்தார்கள். அந்த மாதிரி வந்துக்கிட்டு என்ன செய்யலாம்? அந்த மாதிரி நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆயத்துல்லா கம்பெனி நாங்களா உச்சி எடுக்கிறேன்னு உச்சி எடுத்தார். கடைசியில் அவர் அடிமையாக இருக்காமல் ஷூவை நக்காமல் அவன் ஒரு சிங்கமாக இருந்து சிங்க வீரம் போல இருந்து விட்டு மரணத்தை விட்டார் என்ற விஷயத்தை பார்க்குறோம். அதுதான் நல்லா சொல்கிறோம். அந்த மாதிரி வந்துக்கிட்டு இங்கே பிரித்து காட்டுவோம். யார் நல்லவன் கிட்டவன் இங்கே பிரித்து பாட்டா நம்ம ஒரு சொர்க்கத்தில் நரகத்தை ஒன்றை நல்லா சொல்லி காட்டுறோம். வீர மரணத்துக்கு ஆசைப்படுவதாக இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு சகிதாக கொல்லப்பட்டார். சகிதுனா யார்? சொர்க்கம், உறுதியாக்கப்பட்ட சொர்க்கம் சகிதமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் 387 வலையில் குதிர்த்தும் في سبيل الله أو متم لمغفرة من الله ورحمة خير مما يجمعون. அல்லாஹ்வின் பாதையில 3வது அத்தியாயத்தில் 157வது வசனம். அல்லாஹ்வின் பாதையில நீங்கள் கொல்லப்பட்டாலோ மரணித்தாலோ அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் அவர்கள் திரட்டி கொண்டிருப்பவற்றை விட சில மிகச்சிறந்ததாகும். காசு போனால் வெள்ளி வயதில் வைத்து இந்த பதவியை நாய்களாக்கிறாங்க. இல்லை நான் மன்னர் சக்கரவர்த்தி இதையெல்லாம் இப்படி சிறந்தது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுவது, இயற்கை மரணம், அல்லாஹ்வுக்காண்டி மரணிக்கிறது நல்ல விஷயங்கள்ல இவர்களுக்கெல்லாம் அந்த நிலைமைகளெல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 158 வலையை மூத்தும் அவர் குத்தியத்தும் இலவாய் பூஷவும். நீங்கள் இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ ஷஹீதாக்கப்பட்டாலோ இந்த ஈரான் அதிபர் மாதிரி அல்லாவிடமே அல்லாவிடமே ஒன்று திரட்டப்படுகிற மறுமையில் விசாரிக்கப்படுகின்ற திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான். இதை உணர்ந்து கொண்டு அவர்களெல்லாம் சொர்க்கம் கிடைப்பதற்கான உருவாசையும் இந்த ஏகாதிபத்திய ஆட்சியை அல்ல கண்டிப்பாக முடிவு கொள்ளுவோம். அணைச்சிக்கிட்டு என்ன விட்டா காலையில் கேட்க மாட்டாங்க. செருப்பாக மக்கள் அடித்து நான் பிய தோற்றி அவங்களை அடித்து எல்லாம் இது ஒரு காலம் வரும். எல்லாம் முடி நடத்தி காட்டுவான் என்று உணர்ந்து கொண்டு அவரோட சிஷியர்களுக்கு அடுத்து பதிவேற்றிருக்கிறாங்க. இந்த ஈரான் உச்சத்தலைவருக்கு காமேனியுடைய சிஷியரும் அடுத்த உச்சத்தலைவர் வந்திருக்கிறார். இன்ஷா இது முடியாது. இதுக்கு கண்டிப்பாக ஒரு பாடம் போட்டுவார்கள். அவர்களுக்காக நம்ம மூத்தா போன அந்த காமேனி ஆயத்துல்லா காமேனி ஈரான் உச்சத்தலைவருக்காக பிரார்த்திப்போம். குரான் பேசுகிறது இன்னார் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி சொல்கிறவங்க. நான் என்ன கவலைப்படுறேன்? கொண்டாட்டி பிள்ளை மாமா மச்ச சித்தப்ப இந்த நல்லடியார்கள் மூத்தா போனால் கூட மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் காலும் நல்லடியார்கள் சொல்லுவார்கள் இன்னார் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் போகக்கூடியவங்க. நாங்கள் 7 ஜென்மத்தை நம்பலை, உலகத்தோடு முடியும் நாங்கள் நம்பலை. அல்லாஹ் நம்புறோம்டா அல்லா இந்த மறுபடி சொர்க்கத்தை தருவான் என்பதை உணர்ந்து இந்த மகானுக்கு நல்லடியாருக்கு அதெல்லாம் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துவா செய்வோம் சொல்லி இன்றைய பயானை நிறைவு செய்கிறேன். அசலுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.